ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் லைக் ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷனில் 2 கண்டிஷன் வந்து பார்த்தோம். அதாவது 2 ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணணும், 2 ஃப்ராக்ஷனுடைய நியூமரேட்டர் ஈக்குவலாக இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அது ஃப்ராக்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டினாமினேட்டர் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷனை வச்சு தான் வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும். கரெக்டுங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4/3 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ப்ளஸ் 2/3 அப்படின்னு இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கணும். ஸோ இங்கே பாருங்க, டினாமினேட்டர் 3 இருக்குது, நம்ம டினாமினேட்டரை அப்படியே வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ மேலே வந்து நம்ம நியூமரேட்டர் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ மேலே பாருங்கள் 4 + 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டர் 2 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வரும், 4 + 2 வந்து 6 அப்படின்னு வரும், /3. டினாமினேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ 6/3 அப்படின்னு இருக்குது. 6/3 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். கரெக்டுங்களா, ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், அதாவது 6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ த ஆன்சர் இஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 5/7 - 3/7 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் 2ம் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 5/7 - 3/7. ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ மேலே நியூமரேட்டர் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 5 - 3 அப்போ 2/7 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இங்கே வந்து 3 ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது. 2/5, 1/5, 3/5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர் வந்து 5 தான் இருக்குது. பாருங்கள், 3 ஃப்ராக்ஷனுமே டினாமினேட்டர் வந்து 5 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2/5 ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1/5 + 3/5. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து 5 வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேலே உள்ள நியூமரேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2 + 1 + 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 6/5 அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 6/5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.